தற்போதைய அண்மை செய்தி, முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி ஓமந்தூரார் மருத்துவமனைக்கு மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். ஸ்டான்லி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த செந்தில் பாலாஜி இப்பொழுது ஓமந்தூரார் மருத்துவமனைக்கு மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். புழல் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கும் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி கிட்டத்தட்ட 48 முறைகளுக்கும் மேலாக அவரது ஜாமீன் மனு நிராகரிக்கப்பட்ட நிலையில் சில மணி நேரங்களுக்கு முன்னதாக அவரது உடல்நிலையில் பாதிப்பு ஏற்பட்டது. இதைத் தொடர்ந்து அவர் ஸ்டான்லி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். மேலும் இப்பொழுது ஓமந்தூராருக்கு அவர் மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். இது குறித்து நமது குமுதம் செய்தியாளர் தாமரைக்கனி தரும் தகவல்களை கேட்கலாம். முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி தற்போது ஓமந்தூரார் பல்நோக்கு அரசு மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டிருக்கிறார். இது குறித்த உங்களின் ஆய்வறிக்கையை இப்பொழுது நீங்கள் தரலாம். வணக்கம் மோகன். திடீர் உடல்நலக்குறைவு காரணமாக புழல் சிறையில் இருந்த முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி புழல் சிறையிலிருந்து நேரடியாக ஸ்டான்லி மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக கொண்டு வரப்பட்டார். தற்போது மேல் சிகிச்சைக்காக அரசு ஓமந்தூரார் மருத்துவமனைக்கு தற்போது மாற்றம் செய்யப்பட்டு அங்கு அவருக்கு பரிசோதனையானது தற்போது நடைபெற்று கொண்டிருக்கிறது. குறிப்பாக இந்த கைது நடவடிக்கை மருத்துவமனை உள்ளிட்ட தொடர்பாக பார்க்க போனால் கடந்த ஆண்டு கிட்டத்தட்ட ஜூன் 13ஆம் தேதி அன்று சட்டவிரோத பண பரிமாற்ற வழக்கின் கீழ் அமலாக்கத்துறை அதிகாரியால் ஜூன் 14ஆம் தேதி நள்ளிரவு அமைச்சர் செந்தில் பாலாஜியாக இருந்தபோது கைது செய்யப்பட்டார். அதாவது அதிமுக ஆட்சி காலத்தில் போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்த செந்தில் பாலாஜி போக்குவரத்து கழகத்தில் பணி நியமனம் பெற்று தருவதாக கூறி பண மோசடி, அதாவது பணம் பெற்று பணி நியமனம் செய்வதாக என்ற குற்றச்சாட்டின் அடிப்படையில் அமலாக்கத்துறை இந்த வழக்கை முன்னெடுத்து கடந்த ஜூன் 13ஆம் தேதி காலை அமைச்சர் செந்தில் பாலாஜி இல்லத்தில் விசாரணையானது மேற்கொள்ளப்பட்டது. அந்த விசாரணை அன்று முழுவதும் நடைபெற்று ஜூன் 14ஆம் தேதி நள்ளிரவு 12:30 மணி அளவில் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு திடீர் நெஞ்சியொலி காரணமாக அங்கிருந்த அமலாக்கத்துறை வாகனம் மூலமாகவே அவர் இல்லத்திலிருந்து ஓமந்தூர் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு வரப்பட்ட அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு ஓமந்தூர் அரசு மருத்துவமனையில சிகிச்சையானது மேற்கொள்ளப்பட்டது. அப்பொழுது அவருக்கு பைபாஸ் சர்ஜரி செய்ய வேண்டும் என ஒரு நிலை ஏற்பட்டதன் காரணமாக ஓமந்தூர் அரசு மருத்துவமனையிலிருந்து அவர் ஒரு தனியார் மருத்துவமனைக்கு அவர் மாற்றப்படுகிறார். மாற்றப்பட்டு அவருக்கு அந்த பைபாஸ் சர்ஜரி ஆனது செய்யப்பட்டு என்ற நிலையில மீண்டும் அவரது வழக்கானது நீதிமன்றத்துக்கு மாற்றப்பட்டு இந்த அமலாக்கத்துறைக்கும் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்குமான வாதமானது தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிற சூழ்நிலையில அவர் புழல் சிறையில் அடைக்கப்பட்டார். அதாவது அமலாக்கத்துறையின் குற்றச்சாட்டு அவர்கள் வாதத்தின்படி அவர் புழல் சிறையில அடைக்கப்பட்டு கிட்டத்தட்ட 1 ஆண்டு காலமாக அவர் புழல் சிறையில இருக்கிறார். கிட்டத்தட்ட 48க்கும் மேற்பட்ட முறை அவருக்கு ஜாமீன் மனுவானது தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. அவரது காவல் நீட்டிப்பானதும் தொடர்ந்து நீட்டப்பட்டிருக்கிற சூழ்நிலையில அவர் ஏற்கனவே உடல்நிலை குறைவால் தான் இருக்கிறார் என பல்வேறு அதாவது செந்தில் பாலாஜி தரப்பிலிருந்து நீதிமன்றத்தை தொடர்ந்து வாதாடி கொண்டிருக்கிற சூழ்நிலையில தான் தற்போது முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு இந்த உடல்நல கோளாறானது ஏற்பட்டிருக்கிறது. அவருக்கு நெஞ்சுவலி ஏற்பட்டிருப்பதாக ஒரு தகவலானது முதற்கட்டமாக வெளியாகி இருந்தது. அதாவது புழல் சிறையில் இருந்த அவர் கடந்த 2-3 நாட்களுக்கு முன்புதான் அவர் நீதிமன்றத்தில் ஆஜரானார். இந்த நிலையில தான் அவருக்கு நெஞ்சுவலியானது ஏற்பட்டிருக்கக்கூடிய அவருக்கு நேரடியாக ஸ்டான்லி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றிருக்கிற சூழ்நிலையில தற்போது உயர் சிகிச்சையின் காரணமாக ஏனென்றால் அவருக்கு பைபாஸ் சர்ஜரி செய்ய வேண்டும் என முதலில் அந்த அறிக்கையினை தாக்கல் செய்தது ஓமந்தூர் மருத்துவமனை தான். அந்த அடிப்படையில் தற்போது ஓமந்தூர் அரசு மருத்துவமனைக்கு அவர் மாற்றம் செய்யப்பட்டு அங்கு அவருக்கு சிகிச்சையானது தற்போது அளிக்கப்பட்டிருக்கிறது. இதிலும் ஓமந்தூர் மருத்துவமனையில் அவருக்கு சிகிச்சைக்கு மேல் ஏற்கனவே தனியார் மருத்துவமனையில் அவருக்கு சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்ட நிலையில தேவைக்கு ஏற்பட்டால் அவர் சிகிச்சைக்கு மாற்றுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கும் என தகவல் வெளியாகி இருக்கிறது மோகன்.